அப்படியே சில பல ரொமான்ஸ் சீன்ஸ், அதே சமயத்தில் ஒரு எமோஷனல் சீன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சிறகடிக்க ஆசை சீரியல் யூஷுவல் சிறகடிக்க ஆசை சீரியல் மாதிரி நல்லா இருந்துச்சு. ரொம்ப பரபரப்பான திருப்பங்கள் இல்லாட்டியும் கூட சின்ன சின்ன விஷயங்கள் முதல்ல எடுத்தோடனே வந்து ரோஹிணி மனோஜ் கிட்டக்க என்ன இருந்தாலும் வந்து உங்கள் தம்பி வந்து ஒரு அவர் நல்ல கணவராக நடந்துக்கிறாரு, எப்படி விட்டு கொடுக்காமல் பேசுகிறாரு அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள், அதுதான் ஒரு நல்ல ஆம்பளை கிழகு அப்படின்னு சொன்ன உடனே இவர் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டு யோசிச்சுட்டு கடைசியில் வந்து ஆமாம் நான் பண்ணது தப்பு தான், நான் அப்படி இருந்தாலும் நானும் அம்மா கிட்ட உனக்காக நிற்கணும், அவன்லாம் தைரியமாக நிற்கிறான் அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டபக்குன்னு சந்தோஷமாகி ரோஹிணி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த முத்த சத்தம் வெளில கேட்டோன்னே கடக அப்படின்னு கதவை தட்டி விஜயா உள்ளே வராங்க. விஜயா உள்ளார வந்துட்டு என்னடா விஷயம், என்ன சத்தம் கேட்குது அப்படின்னா இவங்க கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்க குடிச்சிட்டு இருக்காங்க ரோஹிணி ஒரு சமாளிச்சிடுறாரு. பரவாயில்ல அவங்க அம்மாட்ட எனக்காக போய் சொல்லிட்டு அவங்க திருப்பி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் முத்து கிளம்பி வந்து நேராக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து ஏதோ அங்கே மீனா பூ கட்டிகிட்டு இருக்க மாதிரியே இவருக்கு தோணுது. அப்புறம் மீனா இல்லைன்னு நினச்சி வருத்தப்படுறாரு. இதுக்கு நடுவில் சீதாவை அடுத்த நாள் காலையில் இப்போ அவரோட வீட்டுக்கு கூட்டு போகிறார் அருண். வந்த அந்த ஹவுஸ் ஓனர்லேருந்து எல்லாருமே வந்து முத்துவை பற்றியே பாராட்டிகிட்டு இருக்காங்க. முத்துக்கு தெரியாமல் இந்த கல்யாணம் நடந்தாலும் முத்து ரொம்ப நல்லவர், முத்து வல்லவர், முத்து இந்த குடும்பத்துக்காக எல்லாம் பண்ணுவார், இங்கே எல்லாத்துக்கும் செல்ல பிள்ளாவர், அதனால் வந்து நீங்களும் அதே மாதிரி நடந்துக்கணும், அவர்கிட்ட கேட்டு முடிவெடுங்க அப்படின்லாம் சொன்ன உடனே கடுப்போடு வந்து கிளம்புறாரு இப்போ வந்து அருண். கண்டிப்பாக இதனால் நிறைய பிரச்சனைகள் வரப்போகுது. இதுக்கு நடுவில் சீதா வந்து முத்துக்கு கால் பண்ண முத்து அந்த எந்த கோபத்தையும் மனசில் வச்சுக்காமல் நார்மலாக வேறு பேசிடுறாரு. நீ எங்கே இருந்தாலும் போ. அதே மாதிரி வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. விட வேண்டிய இடத்துல விடு, பிடிக்க வேண்டிய இடத்துல பிடின்னு மீனா அட்வைஸ் கொடுத்தாங்க. அவங்க அம்மா வந்து மாப்பிள்ளைக்கு விட்டு கொடுத்து மாப்பிள்ளை சொல்கிறத கேளுன்னாங்க. ஆனால் கரெக்டாக முத்து வந்து யார் என்ன சொன்னாலும் கேட்காது. கல்லானாலும் கணவர் அப்படின்னு சொன்னால் கல்லை தூக்கி ரோட்டில் போட்டுரு. அதே மாதிரி வந்து பார்த்தாங்க புல்லானாலும் புருஷன் அப்படின்னாங்கன்னா புல்லை மாட்டுக்கு போட்டுரு. இன்னைக்கு உனக்கு பிடிச்சதை செய், அதே சமயத்தில் தப்புனா தப்புன்னு நெல் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்த ஸ்டாண்டுக்கு வந்த முத்துவுக்கு ஒரு மாதிரி சோகமாகவே இருக்குது. மீனா எல்லாம் வருத்தமாக இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போலாம் பார்த்தா மீனா சாப்பாடு கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அதை கேட்டு ஒரு முதல்ல கொஞ்சம் லைட்டாக ஈகோ காமிச்சாலும் அப்புறம் உட்காந்து அந்த சாப்பாடை சாப்பிடும்பொழுது அது திறக்கும் போதே மீனா பக்கத்தில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு தோண ஆரம்பிக்குது. அதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடில் நடந்த விஷயங்கள், இன்றைக்கி நடக்கிறதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன, இந்த அருணை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்னங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே இடம்பொருள் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.